ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீன் பார்த்துருக்கோங்க. எங்கள் ஊர் சந்தையில் தான் இருக்கிறோம். மீன் ஒரு பெரிய யூடியூப் பிளாகர் உங்கள் எல்லாத்துக்கும் மீன் கொடுக்குறாங்கிறத பாருங்கள். நாங்களும் இங்கே தான் மீன் வாங்கணும். எல்லாருக்குமே நல்லாவே மீன் கொடுக்குறாங்க. பக்கத்துல அவங்களும் வீடியோ எடுத்து அவங்களோட சேனல்ல போஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இது நாங்கள் வாங்கின மீன். நாங்கள் என்னென்ன மீன் வாங்கினோம் நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மியாக தாங்க இருக்குது. ஆனால் இங்கே உள்ள ஜனங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது மீன் எல்லாமே. 2200 கொடுத்து வேண்டாமா? ஒன்று போதுமா? கிளாத்தி தான் அது தராண்டா ஓடுது. நாங்கள் கொஞ்சம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அவங்க எப்படி கொடுக்குறாங்க, எல்லாரும் எப்படி வாங்குறாங்க அப்படின்ட்டு. அந்த சந்தை ரொம்ப நாள் ஆச்சு சந்தைக்கு. அப்புறம் எங்களோட பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிச்சு. அப்படியே நடந்து வர வழியில் பார்த்தீங்கன்னா காய்கறி கடைங்க, வெண்டைக்காய், முருங்கைக்காய், நாங்களும் கொஞ்சம் பைனாப்பிள் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு 3 பைனாப்பிள் 50 ரூபான்னாங்க. சரி, இருந்தாலும் பைனாப்பிளும் வாங்கிட்டு பக்கத்தில் நிறைய கடைங்கள்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே கம்மியான ரேட்டு தான். சுற்றி பார்த்து அப்படியே நடந்து வந்துட்டு மற்றவங்கெல்லாம் மீன் வைக்கிறது பார்த்துட்டு இருந்தோம். இவ்வளோ நெத்திலையுமே 50 ரூபா தான். ஆனால் நாங்கள் அதை வாங்கலை. ஏன்னா அதை க்ளீன் பண்ண ரொம்ப டைம் ஆகும். ஏற்கனவே நிறைய மீன் வாங்கிட்டு வந்தாங்க. அப்படியே சும்மா பக்கத்தில் இருக்கவங்க மீன் விற்கிறதெல்லாம் நாங்கள் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். எங்கள் ஊரை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு கம்மியாக தாங்க இருக்கும். அப்புறமா காய்கறி கடை அப்படியே சும்மா திரும்ப ஒரு ரவுண்ட் அப்படியே வந்துட்டு இருந்தோம். பைனாப்பிள் வாங்கினோம். அப்புறம் மண்சட்டி, மண்ணடுப்பு அதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. எல்லா காயுமே 10 ரூபா. அந்த மாதிரி கூறும் வச்சுருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் காய்கறிகளும் கீரையும் இது எல்லாமே கூறு 10 ரூபா தாங்க. எங்கள் அம்மா தான் எடுத்து வெளில வச்சுட்ருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஏன்னா இப்போ மீன்பிடி தடைக்காலம் இருக்குது, அதனால் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தாங்க.